வெல்கம் டு ஸ்ரீதன்.com. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாக்லேட்டை வச்சு ஒரு சாக்கோ பால்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சாக்லேட் எடுத்தாச்சு, ஒரு கப் தேங்காய் எடுத்தாச்சு, பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் பவுடர் எடுத்துருக்கிறேன், ஒரு அரை கப் பால் பவுடர், அரை கப் பால். ஓகே, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், உங்களுக்கு நட்ஸ் தேவைனாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லெவிஸ்டா காஃபி தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக போதும். இது எதுக்குன்னா நாம் இதை மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் கொஞ்சம் பட்டர், சாக்லேட், தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சமாக லெவிஸ்டா காஃபி தூள் எடுத்துக்கிறேன். இது மூணையும் போட்டு அந்த பவுலில் அந்த கொதிக்கிற தண்ணியில் வைக்கலாம். ஓகே, வச்ச உடனே பட்டரும் சாக்லேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி, அது ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. அந்த காஃபி தூளோடு சேர்த்து கரையும் போது அழகாக மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக கரையட்டும். கரையும் போது ஒரு 2 ஸ்பூன் சுகர் பவுடருங்கிறது சுகரை நல்லா பவுடர் பண்ணி வைக்கிறது தான். அதை நல்லா இந்த கலவையோடு சேர்த்து சூப்பராக இருக்குல்ல, அழகாக குழச்சிக்கலாம். ஓகே, குட்டி குட்டி கட்டி இருந்தாலும் அடுத்து அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக பால், ஒரு அரை டம்ளர் நல்ல திக்காக காய்ச்சின பாலை அதில் ஊற்றிக்காங்க. ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த வெண்ணெய் கரையட்டும். அதுவும் கரைஞ்சி பாலும் கொதிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நாம் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம்ல, துருவின தேங்காய், அதை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பால் பவுடர் அதையும் இதில் சேர்க்கலாம். கொஞ்சமாக அதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க. இது சேர்க்கும்போது இது கொஞ்சம் கட்டியாக வர ஆரம்பிக்கும். இந்த கலவையே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக சுகர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே இந்த சாக்லேட்லேயும் சேர்த்துருக்குறோம் பார்த்தீங்களா. அது அழகாக மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாக்லேட் ஸ்டப்ங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவி நம்ம அந்த தேங்காய் கலவை இருக்குல்ல, பால் பவுடர், தேங்காய், வெண்ணெய், சுகர், ஏலக்காய் தூள், இது கலந்த கலவையை அதில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நான் மில்க் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன், ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி நம்ம இதோட கொட்டி அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு உருண்டை போட்டாச்சு. இது நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட சாக்லேட் சிரப்பும் நம்ம உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது நான் குட்டி குட்டி ஒரு குச்சி குத்தி வச்சுக்கிட்டேன். இது ஏன்னா நம்ம அந்த சாக்லேட் சிரப்பில் பரட்டி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த குச்சிலாம் போயிடுச்சு. ஓகே, அந்த பால் மட்டும் போட்டு நல்லா சாக்லேட் சிரப்பில் ஸ்பூன் வச்சு எடுத்து ஊற்றி, ஐயோ அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஓகே, இது அங்கங்கே சிரப் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நம்ம கூலாகும்போது சூப்பராகிடும். நம்மளோட சாக்கோ பால்ஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க.